காரைக்குடி தேவர் சிலை அருகே உள்ள ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் மாணவியர் விடுதியில் தமிழக முதலமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு மாணவிகளுக்கு சமைத்து வைத்திருந்த இட்லி, சட்னி, சாம்பாரை ருசி பார்த்தார். அதன் பின்பு விடுதி மாணவிகளிடம் அங்குள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். சிவகங்கை மாவட்டத்தில் 2 நாள் கள ஆய்வு பணிக்காக நேற்று காரைக்குடிக்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் புதிய நூலக கட்டிடம், ஐயன் திருவள்ளுவரின் சிலையை திறந்து வைத்தார். மேலும் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். மாலையில் பொதுமக்களை சந்திக்கும் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டு சாலையின் இரு புறங்களிலும் இருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களை சந்தித்து போட்டோ எடுத்தும், கைகுலுக்கியும், செல்ஃபி எடுத்தும் மனுக்களை பெற்று உற்சாகப்படுத்தினார். தொடர்ந்து தனியார் மஹாலில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் திமுக நிர்வாகிகளை சந்தித்தார். பின்னர் இரவு விருந்தினர் மாளிகைக்கு செல்லும் வழியில் காரைக்குடி தேவர் சிலை அருகே உள்ள ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் மாணவியர் விடுதியில் தமிழக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு மாணவிகளுக்கு சமைத்து வைத்திருந்த இட்லி, சட்னி, சாம்பாரை ருசி பார்த்தார். அதன் பின்பு விடுதி மாணவிகளிடம் அங்குள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனால் மாணவ மாணவிகள் உற்சாகம் அடைந்தனர்.